சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை மேற்கோள் காட்டியிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த முடியாது என்று சொல்லியிருக்கிறது என்பதை டிக்ளேராக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா யுரேனியம் செறிவூட்டுறதை பொறுத்தவரையில நாங்க அணு ஆயுதம் செய்யறதுக்கு செறிவூட்டல, நாங்க மற்ற தேவைகளுக்காக எலக்ட்ரிக்கலுக்கு பவர் பிளானட்டுகளை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் நாங்க பண்றோம் என்று ஈரான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தெளிவாக பேச்சுவார்த்தையின் போது ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி பேசுகிற நேரத்தில் நாங்கள் எக்காரணம் கொண்டும் யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த முடியாது என்று சொல்லி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போட்ட செய்தியை ஈரானுடைய பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறாங்க. மேலதிக தகவல்கள் வெளியாகிற போது அவற்றையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு வெற்றியை கொண்டு வரும் என்று தான் நம்புவதாக சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரேலுக்கு பெரும் கவலையாக இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு ஊடக தகவல்கள் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகளில் கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும் என்கிற நம்பிக்கை இல்லையா அல்லது பேச்சுவார்த்தை தோக்கணும்னு நம்புறீங்களாங்கிறதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி. அவருக்கு பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்லையா பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும்னு சொல்லி. ஏண்டா ஈரான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்றதை பூரா கேட்குற நல்ல பிள்ளை தானே, ஈரான் சொல்றதையெல்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பேலிஸ்டிக் மிசைல் தயாரிப்புகளை ஈரான் நிறுத்தணுங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இதுக்கு ஈரான் உடன்பட்டு வரமாட்டாங்கன்னு தான் நாங்கள் நம்புகிறோம், அதனால இந்த பேச்சுவார்த்தைகள் எங்களுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்லுகிறார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல் தான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையாளர்கள் பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் இருக்கிறது, தொடர்ந்து பேச வேண்டி இருக்கிறது, பேசினதுக்கு பிறகுதான் நம்ம முடிவுக்கு வர முடியும் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஒரு முடிவில்லாமல் முடிந்திருக்கிறது என்பதுதான் நம்ம ஷார்ட்டாக புரிய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஈரான் தன்னுடைய ஸ்டாண்ட்ல நின்று பேசி இருக்கிறாங்க என்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போக முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டு தான் போனாங்க அமெரிக்காவுக்கு. அது என்ன ட்விஸ்ட்டை வச்சுக்கிட்டு போனாங்கன்னு சொன்னா